கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ். காலேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் காலேஜில் யார் இருக்கிறாங்கன்னு வெளியில் உட்காந்து சில பேர் முடிவு பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. ஸோ இப்போ இது ஆர்கனைஸ்டாக தானே நடந்திருக்கு. இது ஒரு ஆர்கனைஸ் கிரைம் தான். இந்த சைடும் பேச மாட்டேன்றாரு, அந்த சைடும் பேச மாட்டேன்றாரு. முதலமைச்சரும் அமைதியாக இருக்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சரும் அமைதியாக இருக்கிறாரு. ஃபேக்கல்ட்டி வந்து ஆக்டிங் ஃபேக்கல்ட்டியாக அங்கே போயிருக்கிறாங்க, ஒரு நாள் நடிகர்களாக போயிருக்காங்க, ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர். அவங்க எவ்வளோ கவுண்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் காலேஜுக்கு அனுமதி. 353 ஃபேக்கல்ட்டிஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வேலை செய்கிறாங்க. பேன் கார்டு, உங்களோட யூனிக் ஐடி, இதெல்லாம் செக் பண்ணியிருந்தாலே இந்த முறைகேடுகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். இன்ஸ்பெக்ஷன் டீம் தெரியாமல் கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் டீம் இன்னொரு முறைகேடும் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ விவரங்களையும் பார்த்துட்டு என் கண்ணு முன்னால் தான் இருக்கிறான்னு இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லுது. அப்போது இவ்வளோ விவரங்களை இவங்க வேணும்னு திட்டமிட்டு கூட்டுச்சதி பண்ணி தான் இதை இந்த முறைகேடுகள் நடந்தது. இவர் பசங்களை இதே கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் எம்எல்ஏ நடத்துகிறாருல்ல, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், அங்கே போய் ஒரு பையனை படிக்க வச்சுருப்பாரா? இந்த கல்லூரிகளையே அவங்க தான் வச்சுருக்காங்கன்றப்ப ஸோ அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அமைதியாக போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுது. கண்டிப்பாக இது சந்தேகத்துக்கு உட்பட்டது தாங்க. டெக்னாலஜிக்கல் வைஸ் ஹை எண்டுன்னு சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஆதார் கார்டு வச்சு ஏமாற்றிருக்கும் போது பா சுப்பிரமணியம் அவர்கள் டாக்டர்களுக்கான மருத்துவர்களுக்கான பல்கலைக்கழக விவரங்களை நாங்கள் ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது தொடர்பாக தற்போது நம்முடைய பேச ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விவகாரம் எப்படி கையில் எடுத்தீங்க, எப்படி இந்த டேட்டாவெல்லாம் எடுத்தீங்க, கல்லூரி பேராசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு மற்ற காலேஜஸில் பணியாற்றுறாங்க அப்படின்ற அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணீங்க சார்? போன 2023 மார்ச் அப்போது வந்து நம்ம அறப்போர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தர், அவர் இது மாதிரி பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் இல்லாமலே இவங்களுக்கு அஃபிடவிட் பண்ணுறாங்க, இவங்களை விட்னஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஃபேக்கல்ட்டிங்க ஒர்க் பண்ணுறதா கணக்கு காமிக்கிறாங்க, பொய்யா கணக்கு காமிக்கிறாங்க சார், காலேஜ் பசங்களுக்கு பெரிய அளவில் இது இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது. அவர் சொல்லும்போது ஒரு கிராஜுவலான டேட்டாவாக அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போனதாகவும், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் காலேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் காலேஜில் யார் இருக்கிறாங்கன்னு வெளியில் உட்காந்து சில பேர் முடிவு பண்ணுறதாகவும் சொல்கிறார். இது நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. எப்படி இது சாத்தியம்? ஒரு தனியார் கல்லூரியில் இது எப்படி சாத்தியமாகுது? கல்லூரிக்கு தெரியும், அதை நம்பி இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, நம்பி பணம் கட்டுற பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, இது எப்படி நடக்குது? ஒரு பக்கம் கல்வி ரீதியான தாக்குதல், இன்னொன்று இந்த பொய் கணக்கு எப்படியுமே தவறு அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த அஃபிலியேஷன் ப்ராசஸ்னால் என்ன, சிஏஐ ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளார போகிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே என்ன ரோலு, பல்கலைக்கழக இந்த கல்லூரிகளுக்கு தனியார் கல்லூரிகள் என்னென்ன பொறுப்பு இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எங்கே இணைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏஐசிடி பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த விவரங்கள் அடிப்படையில் ஒரு அவுட்லைன் கிடைக்குது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னா முதல்ல ஏஐசிடிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், 30 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும்னு கேட்கும். அவங்க சில விதிமுறைகள் கொடுப்பாங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு கல்வி கூடம் நடத்துறதுக்கு தகுதி அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. அதே சமயம் பேரலாக அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அஃபிலியேஷன் டீம் அவங்கள்ட்டையும் நான் ஒரு படிவம் கொடுப்பேன், எனக்கு வந்து அஃபிலியேஷன் பண்ணி கொடுங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய இணைப்பு கல்லூரியாக என்னை இணைச்சிக்கங்க, நான் அந்த மாதிரி ஏஐசிடி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே ஏஐசிடி விதிகள் தான். அந்த விதிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 மாணவர்கள் நான் அட்மிஷன் கேட்குறேன் அப்படின்னா 1:2:6 ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பிஹெச்டி முடித்து 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பண்ணவங்க, அவங்க தான் ப்ரொஃபஸராக இருக்க முடியும். அதே போல் அசோசியேட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி முடித்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் 6 பேர். இந்த ரேஷியோ இருந்தால் தான் 60 மாணவர்கள் அங்கே படிக்க முடியும். இதுதான் சர்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளார வருவாங்க. இவங்க வந்து இந்த ரேஷியோ இருக்கா, சில இதில் 2:1:6ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கலாக வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த ரேஷியோ இருந்ததுனா தான் அந்த கல்விக்கூடத்துக்கு கல்வி நடத்துறது தகுதி. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் நான் அப்ரூவ் பண்ணுறேன், இல்லாத டிபார்ட்மெண்ட்டு ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணுறேன். அதே போல் லேபு, இப்போ நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கல்லூரியில் சேர்க்க போகிறதா இருந்தால் முதல்ல எதை போய் நல்ல பாடம் சொல்லி தர்றாங்களா, நல்ல பாடம் யாரை வச்சு, ஆசிரியர்களை வச்சு. அதுக்கப்புறம் நான் செஞ்சு பார்க்குறதுக்கான லேபு,
இந்த லேப் நல்லா இருக்கா? இந்த 2 ஆஸ்பெக்டை மெயினாக செக் பண்ண வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகம். ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து ரெனியூவல் போல் சர்டிஃபிகேஷன் வந்து renew பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து தன்னோட அலட்சியத்தினால இல்லை பணம் பண்ணணுன்ற எண்ணத்தினால கல்விக்கூடங்கள் அதை கடைபிடிக்காமல் கூட இருக்கலாம். அதை உறுதிப்படுத்த வேண்டியது, ஏன்னா மாணவர்கள் படிக்க வர்றாங்க இல்லையா, அதை உறுதிப்படுத்த வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகம். இவங்க போய் பார்க்குறாங்க. அந்த விதி என்ன இருக்குன்னா, ஒரு முழு நேர பேராசிரியர், ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர், அவங்க எவ்வளோ கவுண்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் காலேஜுக்கு அனுமதி. இந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, விசிட்டிங் ப்ரொஃபஸர், இதை வச்சு அனுமதி இல்லை. காலேஜுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுமதியே இந்த ஃபேக்கல்ட்டி ரேஷியோவும் அதுக்குள்ளே முழு நேர ஃபேக்கல்ட்டி இருந்தால் தான். இங்கே தான் லூப்போல் நடந்திருக்கு. ஒரு பேராசிரியர் ஒரு இடத்துல தான் வேலை செய்ய முடியும். பிஹெச்டி முடித்தவங்க ஃபுல் டைம். ஆமாம். அவருடைய பேரில் வேற ஒரு கல்லூரியில் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி, 11 கல்லூரிகளை இவர் பேரை வச்சிருக்கு. அப்போது எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு ஃபேக்காக காமிச்சிருப்பாங்க. அப்போ தகுதியற்ற இது தானே. ஒருத்தர் ஒரு இடத்துல தான் முழு நேரமாக வேலை செய்ய முடியும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து முழு நேர பேராசிரியர். அவரோட நோக்கம் என்ன? மாணவர்களுக்கு நல்லா சொல்லித்தரணும். அப்படி 353 ஃபேக்கல்ட்டிஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான பே எப்படி சார்? இப்போ ஒரு காலேஜில் தான் அவங்க ஃபுல் டைமாக இருக்காங்க, அந்த காலேஜில் அவங்க பே வாங்குறாங்க. அது மாதிரி 11 கல்லூரிகள் இருக்காங்கன்னா அந்த 11 கல்லூரிலையும் அவங்க வாங்குவாங்களா? 11 கல்லூரிலையும் சேலரி வாங்குறது வாய்ப்பே இல்லைங்க. இது ஒரு நாள் நடிகர்கள், ஒரு நாள் ஆக்டர்ஸ். அக்ரெடிஷன் எனக்கு தேவை அந்த கல்லூரியை நடத்தணும். எனக்கு வந்து மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க படிக்கலை அது எனக்கு முக்கியமே கிடையாது. எனக்கு காலேஜ் வேணும். ஏன்னா எனக்கு இது வந்து வருமானம் தரக்கூடிய இடமா நான் பார்க்குறேன். இந்த கல்விக்கூடம் நடத்துகிறதாலாம் பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 பேரை வேலைக்கு எடுக்கிறேன். அரசுகிட்ட அனுமதி என்ன? விதி தானே வச்சுருக்கீங்க. விதிப்படி நான் காலேஜ் நீங்கள் வரும்போது நான் நடத்திட்டேன். 20 ஃபேக்கல்ட்டிஸ், 10 டிபார்ட்மெண்ட்டு. காலையில் ஒருத்தர் பார்த்துக்கிறார், மதியானம் ஒருத்தர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், காலையில் ஒருத்தர் மதியானம் ஒருத்தர், 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்துட்டேன். அங்கே இந்த அஃபிலியேஷன் முடிஞ்சது, அரசு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாதம் கழிச்சு 5 பேர் 10 பேர் அனுப்பிச்சிடுறேன். யாருக்கு தெரிய போகுது? அவன் படிக்கிறான் படிக்கலை, லேப் சொல்லித்தரான் சொல்லித்தரல, அவங்க சொல்லி இருக்கிறத வச்சு பண்ணட்டும். நான் இதுக்கு வேஸ்ட்டாக 10 பேருக்கு சேலரி கொடுக்கணும். இப்படி இங்கே நிறைய உருவாயிருக்கு தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வேற எங்கேயும் வெளில வேலை செஞ்சது ரொம்ப வாய்ப்பு கம்மி. 10ல் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும், 10 இடத்துல வேலை செய்ய வாய்ப்பே கிடையாது. அதான் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சார், இப்போ இது கண்காணிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் சந்தேகம் வரலையா உங்களுக்கு? இதே ஃபோட்டோவோட தான் அந்த நபர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இல்லையா? ஏன் எங்கே லேப்ஸ் இருக்குது? இந்த சந்தேகம் அப்போது சிஏஐயோட டைரக்டராக இருந்த இளைய பெருமாளுக்கு வந்திருந்ததுனாலே இந்நேரம் அந்த இடம் உருப்பிட்டுருக்கும். பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும். இவங்க எதெல்லாம் பார்க்கணுன்னா, இவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டே இருக்குது, கைடு இருக்குது. இந்த ஒரு கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கணும், சும்மா ஏனோதானெல்லாம் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் கேட்குறீங்கன்னா மெக்கானிக்கலுக்கான கிளாஸ் எப்படி இருக்குது, லேப் எப்படி இருக்குது, அதுக்கான அந்த லேப் சிஸ்டம்ஸ் இருக்கா. சிவில் கேட்குறீங்கன்னா சிவிலுக்கான லேப் எப்படி இருக்குது, ஹைட்ராலிக் லேப்லாம் இருக்கா, அங்கே எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, அது ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஏரோநாட்டிக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மெக்கானிக்கல் லேபை காமிச்சு ஏரோநாட்டிக் பர்மிஷன் வாங்க முடியாது. ஏரோநாட்டிக் டிவைசஸ் அங்கே இருக்கணும். இசிஐ கேட்குறீங்கன்னா அதுக்கான நாடு கேட்டதுக்கான செக்கப்ஸ்க்கெல்லாம் அங்கே இருக்கணும். சிவில் கேட்குறீங்கன்னா ஹைட்ராலிக் லேபெல்லாம் அங்கே இருக்கணும். பயோ கேட்குறீங்கன்னா அதுக்கான லேப்ஸ் இருக்கணும். இந்த லேப்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அதை சொல்லித்தரதுக்கான அசிஸ்டன்ட் ஃபேக்கல்ட்டிஸ், லேபோட டெக்னீஷியன்ஸ் அவங்க இருக்கணும். அதை தியரி ரீதியாக சொல்லித்தரதுக்கும் விளக்குறதுக்கும் சந்தேகத்தை போக்குறதுக்கும் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும். இந்த இடங்களை இதை செக் பண்ணியிருந்தாலே அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சிஏஐ அஃபிலியேஷன் கொடுக்கக்கூடிய அந்த பிரிவு, இவங்க அந்த விவரங்களை செக் பண்ணி உங்களோட இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டின்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வேலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட யூனிக் ஐடி, இதெல்லாம் செக் பண்ணியிருந்தாலே இந்த முறைகேடுகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு அது பொறுப்பே இல்லையே, நீங்கள் எதை கொடுத்தாலும் டிக் பண்ணிக்கிறேன், என்ன விவரம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இந்த டம்மி ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீ உங்களுக்கு ஐடி இல்லாமல் தனியாக டம்மி ஐடி. நீங்கள் காலேஜில் சேர்றீங்கன்னா காலேஜோட முதல் வேலை அஃபிலியேஷன் ப்ராசஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி வர்றதுக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கணும். இதை நான் வரும்போது கேட்டிருக்கணும். இன்ஸ்பெக்ஷனை வர்றேன்ல, அப்போ வந்து இந்த ஃபேக்கல்ட்டிக்கான யூனிக் ஐடி எங்கே, பேன் கார்டு எங்கே. நீங்கள் பேன் கார்டோ ஆதார் கார்டோ அந்த நம்பர் போட்டிங்கன்னா எரர் அடிக்கும். இவரோட ஐடி வேறு எங்கேயும் இருக்குது, வேற ஒரு ஐடி போட்டு இந்த ஃபோட்டோ காமிக்கிறாங்கன்னா இது தவறா இல்லையா? ஸோ இப்போ இது ஆர்கனைஸ்டாக தானே நடந்திருக்குது. இது ஒரு ஆர்கனைஸ் கிரைம் தான். இது இன்ஸ்பெக்ஷன் டீம் தெரியாமல் கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் டீம் இன்னொரு முறைகேடும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலேஜுக்கு, இங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு. அதே இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து நாமக்கலுக்கு போகிறாங்க.
ராஜான்னு ஒரு ஃபேக்கல்ட்டி சென்னையிலையும் ப்ரெசண்ட்டில் இருக்கிறாரு, நாமக்கல்லையும் ப்ரெசண்ட்டில் இருக்கார் ஒரே நாள். இப்போ நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு இடத்துல உங்களால் இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி காலையில் இருந்துட்டு மதியம் அங்கே இருக்கலாம், அது ஏதோ பக்கத்துலன்னா பரவாயில்லைங்க, ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல்லாம் இருக்கும். எப்படி நீங்கள் இடைவெளியில் போக முடியும்? இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளார, ஒரு காலேஜுக்குள்ளே இந்த யூனிவர்சிட்டி டீம் உள்ளார போகிறாங்கன்னா இவ்வளோ விவரங்கள் செக் பண்ணணும். இவங்க ஒரு நபரில் 11 ஃபேக்கல்ட்டியும் 11 இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே தான் பார்த்துருக்கேன், அவர் இங்கே தான் என் கண்ணு முன்னால் இருக்கிறாரு, இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு, அவருடைய ஆதார் கார்டு பார்த்துட்டேன், பேன் கார்டை பார்த்துட்டேன், இவ்வளோ விவரங்களையும் பார்த்துட்டு என் கண்ணு முன்னால் தான் இருக்கிறான்னு இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லுது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. இதே அண்ணா பல்கலைக்கழகத்தோட இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்லுது, அவர் இங்கே இருக்கிறாருங்க, இங்கே தான் லாக் புக் வச்சுருக்காரு, அட்டண்டன்ஸ் இருக்குது, நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவ் பண்ணுறாங்க. அதே டம்மி ஐடியோட. எப்படி இது சாத்தியம்? 11 ஃபேக்கல்ட்டிஸ் ஒரே நாளில் 2 இடத்துல இருந்ததா, விச் மீன்ஸ் 22 இடங்களில் இருந்ததா இவங்க விட்னஸ் பண்ணுறாங்க. ஆள் என்னமோ 11 தான், 22 டீமு 22 இடங்களில். எப்படி இது சாத்தியம்? அப்போது டாப் லெவல் டீமுக்கு தெரியாமல் இல்லை, ஸோ தெரிஞ்சு ஆர்கனைஸ்டாக இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு தெரிஞ்சிருக்கும், காலேஜுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. காலேஜுக்காரங்க சொல்லுங்கள், இப்போது ஃபேக்கல்ட்டி இல்லை, ஆதார் கார்டு இருக்குது, அவர் ஃபோர்ஜரியாக கொடுக்க வந்தாரோ ஓடிபி போட்டு பார்த்தா அவர் ஒரிஜினல் ஃபோட்டோவா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதே போல் சர்டிஃபிகேட்டில் இந்த சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் செக் பண்ணணும், இதெல்லாம் காலேஜோட வேலை, இன்ஸ்பெக்ஷன் டீமோட வேலையும் அதில் இருக்குது. அப்போது இவ்வளோ விவரங்களை இவங்க வேணும்னே திட்டமிட்டு கூட்டுச்சதி பண்ணி தான் இதை இந்த முறைகேடுகள் நடந்துருக்கு. சார், இதை தடுத்திருக்க வேண்டிய நிலையில் அண்ணா யூனிவர்சிட்டி தவறுதலாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்? இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வைஸ் சான்சலர் சொன்னார், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தவறு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்ட்டாரு. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு அவர் என்ன சொல்லலை, அதை எடுத்தால் தான் நம்ம நம்ப முடியும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், பொன்முடி அவர்கள், அவர் ஒரு பேராசிரியரும் கூட, அவர் அமைச்சரை தாண்டி பேராசிரியர் தானே, மாணவர்களோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியுமா தெரியாதா, கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவர் பசங்களை இதே கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் எம்எல்ஏ நடத்துகிறாருல்ல, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், அங்கே போய் ஒரு பையனை படிக்க வச்சுருப்பாரா தெரிஞ்சா? அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? எப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் டெக்னாலஜிக்கலாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் இப்படி நடந்திருக்குன்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ தூரம் வயலேஷன் நடந்திருக்குன்னா, ஒரு சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, உடச்சி வச்சுருக்காங்கன்னா, மற்ற பல்கலைக்கழகங்கள் மீது சந்தேகம் வந்திருக்கணுமா இல்லையா? மற்ற பல்கலைக்கழகங்கள் நீங்கள் விவரங்களை வெளியிடுங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த விவரங்கள்லாம் முதலமைச்சருக்கு போயிருக்குமா இல்லையா சார்? கண்டிப்பாக போயிருக்குங்க. 15 நாள் ஆச்சு, 2 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களை போல ஊடகங்கள் எவ்வளோ பேர் ஊடகத்தில் கேள்வி கேட்குறாங்க, ஏன் இவங்க வெளியில் பேச மாட்டேன்றாங்க? முதலமைச்சர் இந்நேரம் அவருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பொறுப்பற்ற தன்மை கொண்டு இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது அவர் தான் அந்த நடவடிக்கையில் சொல்லணும். ஒரு பல்கலைக்கழகம் பற்றி வந்துச்சுங்க, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, நாம என்ன இல்லை, இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா அமைதியாக, இது குளறுபடி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக? நீங்கள் அட்மிஷன் நிறைய வருது, எப்போ வரும், வா குற்றவாளி இவர் தான், தவறு இவர் தான், தண்டிக்கை கொடுத்து, அப்போ மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இப்போ அரசாங்கம் இருக்குப்பா, பார்ப்பா தவறுன்னு சொன்னாங்க, உடனே நடவடிக்கை எடுத்தாங்க, அப்போ நான் போய் சேர்க்க முடியுன்ற நம்பிக்கை வரணுமா இல்லையா? அப்போ எனக்கான இது மறுக்கப்படும் போது குரல் கொடுக்குறது அரசுக்கு நம்புவாங்களா இல்லையா? இந்த கல்லூரிகளையே அவங்க தான் வச்சுருக்காங்கன்றப்ப, ஸோ அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அமைதியாக போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுதல. கண்டிப்பாக இது சந்தேகத்துக்கு உட்பட்டது தாங்க. ஏன்னா இவர் அமைச்சராக இருக்கிறது, பொன்முடி அவர்கள் எதுக்காக இருக்கிறாரு, மக்களுக்காக இருக்கிறாரா, கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாரா? முதலமைச்சர் யாருக்காக இருக்கிறார், மக்களுக்காக தானே இருக்கிறாரு. கட்சிக்காரவங்க காப்பாற்றுறதுக்காக இருக்கிறாருன்னா இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்நேரம் ஏதாவது வேலை எடுத்திருந்தாருன்னா மக்களுக்காக இருக்கிறாருன்னு அர்த்தம். இது வரைக்கும் அவர் ஏன் வாயை திறக்கலை? அவர் இப்போ கட்சிக்காரவங்கள யாராக இருந்தால் என்னப்பா, நீ என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் ஒரு கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா, என்னப்பா கட்சிக்காரவங்க, நம்ம கட்சிக்காரவங்க, அந்த மக்களை பார்த்தானே ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், அவங்கள பார்த்தானே நம்ம ஓட்டு வாங்கிட்டு வந்து ஜெயிச்சிருக்கோம், இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறோம், அந்த மக்களுக்கு எப்படி இவ்வளோ அநியாயம் பண்ண முடிஞ்சுது, அந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வியில் நீங்கள் வந்து லேக்கப் இது கொடுக்குறீங்க, ஒரு அறிவையே நீங்கள் என்ன கேட்டிருக்கணும், இப்படி வந்து மட்ட ரகமாக எப்படி நீங்கள் நடத்த முடியும், இந்த தகுதியோடு இல்லைன்னா கல்வி என்று கொடுத்துட்டு போங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே. இவர் அவர்களே கிளாஸ் எடுத்துருக்கணும், நேரம் கட்சிக்காரவங்களை கூப்பிட்டு, இல்லையா கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, இவங்கெல்லாம் என் கட்சிக்காரவங்க கிடையாது சொல்லுங்கள். இந்த சைடும் பேச மாட்டேன்றாரு, அந்த சைடும் பேச மாட்டேன்றாரு. முதலமைச்சரும் அமைதியாக இருக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அமைதியாக இருக்கிறாரு. 2 நாளுக்கு முன்னால் பொதுவெளியில் ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் ஆசிரியர்களை பார்த்து இது கூட தெரியலையா, மாணவர்களை பார்த்து இது கூட படிக்காமல் உங்களுக்கு என்ன சமூக அறிவியல் இது புரிஞ்சிருச்சு, சரி அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, அது தெரியாது கற்றுக்கிறது தானே கல்வி நிலையங்களுக்கு வர்றாங்க, பேராசிரியர் அவங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். இப்போ பசங்க திருப்பிக்கிட்டு என்ன சார் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இவ்வளோ இஷ்யூ நடந்துக்கிட்டு இது உங்களுக்கு தெரியாதான்னு திருப்பி கேட்டால் இவர் எங்கே போய் முகத்தை வச்சுப்பார்?
கரெக்டு தானே? ஒரு ஒரு முதுகெலும்புள்ள அமைச்சராக இருந்தாருன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? பகிரங்கமாக மக்களை சந்தித்து இப்போ தவறு யாராக இருந்தாலும் ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட்டுங்க, ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை, இங்கே தவறு யார் செஞ்சுருந்தாலும் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். சட்டத்தை கடைபிடிக்க சொல்லி தானே கேட்குறோம். சட்டத்தை கடைபிடிக்கிறதுக்கு தானே அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியதில் அவருக்கு என்ன தயக்கம்? அதை சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தது, இதே பிரச்சனை அதிமுக ஆட்சியிலும் இருந்ததா? அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கான்ற செய்திகளில் பார்க்குறோம், தரவுகளாக நம்மள்ட்ட கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த டேட்டா வந்து நம்ம இதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் தான் தெரிய வரும். இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறதை விடுங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பழைய டேட்டா பேஸ் இருக்கும்ல, இப்போ எடுத்து வெளியிட்டு சொல்ல வேண்டியது தானே. உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, என்னப்பா இது திமுக காலத்தில் மட்டும்தான் நடந்திருக்கா, அதிமுக காலத்தில் நடக்கலையா, எடுங்க விவரங்களை, கேட்க வேண்டியது தானே. அதிமுக காலத்தில் ஏற்கனவே நடந்திருக்காங்கன்னா அவர் ப்ரொஃபஸர் சூரப்பா அவங்க இருக்கும்போது ஏதோ பிரச்சனையானதாகவும் அதுக்கு வந்து அந்த கல்லூரிக்கு அபெக்ஸ் கோர்ட் வந்து கொடுத்த தண்டனை ஏற்றுக்கிட்டதாகவும் நியூஸில் பார்த்துருக்கோம். நிறைய செய்திகளில் கேட்டிருக்கோம், பல்வேறு கல்லூரிகளில் இது மாதிரி கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்குன்னு செய்திகளில் பார்த்துருக்கோம். டேட்டாவாக வந்து அரசு தான் சொல்லணும். அடுத்து இந்த விவகாரம் எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போது ஆளுநர் வந்து 2வது நாளே ஸ்டேட்மெண்ட்டு கேட்டார், வாங்கினார், இவரும் வைஸ் சான்சலர் கொடுத்துட்டார். ஒரு சான்சலர் அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அவர் எல்லா பல்கலைக்கழகங்களுடைய விவரங்களையும் இப்போ வெளியிட சொல்லி கேட்கலாம். இன்னொன்று, துறை ரீதியாக அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தானே இருக்காங்க, அவங்க மீது ஏன் துறை ரீதியாக இவர் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? ஒரு ஆளுநருக்கு ரைட்ஸ் இருக்குது, அதே போல் ப்ரோ சான்சலர் இவர் பொன்முடி அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போனாங்கள்ல, அவங்கள பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க? பேராசிரியர் வைஸ் சான்சலர் சொல்கிறாரு, அவருக்கு இந்த 10ஆம் தேதியோட பொறுப்பு முடியுது, அதுக்கப்புறம் இருப்பாரா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்களான்னு எதுவுமே இது வரைக்கும் வெளியிடலை. அப்போது இந்த குழு 3 பேர் போட்ட குழுவும் அமைதியாக இருக்குது, பீரியடும் முடிஞ்சிச்சு, 1 வாரம் முடிஞ்சு, எந்த அறிக்கையும் இது வரைக்கும் வெளில வரலை. ஆனால் இன்னைய வரைக்கும் கல்லூரிகள் பற்றின பட்டியலையோ இல்லை பேராசிரியர்கள் பற்றின முழு பட்டியலையோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் போனாங்களே அந்த டீமை பற்றின முழு பட்டியலோ ஏன் வெளியிடலை? சரி, முழு பட்டியல் இல்லைங்க, கொஞ்சம் போல் இதான் தகவல், நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம், அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் இவங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குல்ல, ஏன் இது வரைக்கும் வேடிக்கை பார்க்குறாங்க? நான் இன்னொன்று சொல்லிடுறேங்க, ஒரு அமைச்சராக பொன்முடி அவர்கள் இருக்கும்போது, இப்போது நம்ம நீர்வளத்துறை அமைச்சருடைய பையன் தான் அந்த காலேஜ், அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நடக்குது. இவர் வெளிநாடுகளில் போய் படிக்கிறார்ல, படிச்சுட்டு வந்திருக்கிறார்ல, இவருக்கு தெரியாதா கல்வியோட அருமை? தன்னோட கல்லூரியில் இந்த மாதிரி கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்களே, இவர் பையனை கொண்டு போய் இவர் டிஜே தங்கபாலு அவங்களுடைய கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குல்ல, அங்கே சேர்த்துருவாரா? இல்லை மணச்சூரில் எம்எல்ஏ இதில் சேர்த்துருவாரா? இல்லை பார் காலேஜில் சேர்த்துருவாரா? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், இன்னும் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, கதிர் காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் சென்னையில் மீனாட்சி காலேஜ் இருக்குது, இவ்வளோ காலேஜஸில் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கும்போது அவங்க பையனை சேர்த்துருவாங்களா? சேர்க்க மாட்டாங்களே. இவங்களுக்கு மட்டும் நல்ல படிப்பு வேணும், நல்லதாக வேணும், தேடி சேர்க்குறாங்களே. அப்போ இங்கே தேர்ந்தெடுக்க மக்கள் என்ன முட்டாளன்னு நினைக்கிறாங்களா என்ன? பலன்னு ஒரு கண்ணாடி போடுறது, இதே மக்கள் கொடுத்த கட்டின ஃபீஸில் வாங்கின கண்ணாடி தானே அவர் போட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து இந்த மாணவர்கள் பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சார், ஒரு பக்கம் ஆளுநர் சான்சலராக இருக்கார், ஆனால் ஆளுநர் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே இவங்களோட ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து அவர் முடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏதாவது கவர்மெண்ட்டை முடக்கிறதுக்கெல்லாம் இது பெரிய வேலை இல்லைங்க, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர் கையில் இருக்குது. 2 பேரும் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக வெளியில் கேம்பஸ்க்கு வெளில அரசியல் பேசுகிறாங்க. இந்த பக்கம் வந்து ஆளுநர் கீழே இவர் வரலை, இடல நடந்துச்சு, பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்புக்கு வரல அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு ப்ரோ சான்சலர்லாம் போட்டு தீர்மானம்லாம் போட்டு சில இதெல்லாம் நடந்துச்சு. இவங்க இந்த பக்கம் சண்டை கட்டுறாங்க, இந்த பக்கம் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் பொறுப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த சைடு சொல்கிறாங்களே. ஆனால் 2 பிரிவும் ஏன் இதில் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறாங்க? 2 பிரிவும் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? 2 பிரிவும் அப்போ அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் மாணவர்களுடைய கல்வி கூடங்களை பற்றியோ பல்கலைக்கழகங்களை பற்றியோ வாயை திறப்பாங்களா? துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல என்னங்க, கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, விளக்கம் வரலை. ஆனால் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த 2-3 வருஷமாக நடந்த விவரங்கள் உங்கள் கையில் இருக்குல்ல, அதை ஆளுநர் எதுக்கு இன்ன வரைக்கும் அமைதியாக இருக்கிற? இப்போ டேபிள் போயிடுச்சு இல்லை, இந்த நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லுங்கள் சார். இதை நீதிமன்றத்தில் போய் நம்ம வழக்கு தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த விசாரணை குழு அறிக்கை பொது வெளியில் வரணும். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் வந்து இங்கே நடத்தினா இங்கே எதுக்கு ஆட்சியாளர்கள்? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கிட்டு வரணும், எதுக்கு இந்த இங்கே அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க? அப்போ எல்லாத்தையும் போய் நீதிமன்றத்தில் வாங்கிட்டு வர வேணும், வழியே இல்லைன்னா போகிறது வேறு. இப்போ இந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த விசாரணை அறிக்கை பொது வெளியில் மக்களுக்கு டேபிள் பண்ணுங்கள். இது மற்ற குற்றங்கள் போல அல்ல, இது மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தெரியணும். இந்த கல்வி நிலையங்கள்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, இவங்கள்ட்ட கமிஷன் வாங்கியிருக்காங்கன்னு இப்போ தெரியணும். இதை டேபிள் பண்ணாமல் மறைச்சிட்டாங்கன்னா
மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஓட்டு போட்ட மக்கள் செய்யக்கூடிய பெருந்துரோகம். இது டேபிள் பண்ணலை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போய் அறிக்கையை வாங்க. ஏன்னா புகார்தாரரே நாம தான். யார் வேணாலுமே கேட்டு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணாலுமே கேட்டு வாங்க முடியும். இப்போ வாங்கியே ஆகணும். அதை விரைவில் வெளிப்படுத்தணும். வேறு வழியே இல்லைன்னா சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை மேற்கொள்றதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கும். சரி, வெறும் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் இந்த விஷயம் நடந்திருக்கா, இல்லை ஃபர்தராக மற்ற காலேஜஸ்லையும், அதாவது இந்த மெடிக்கல் காலேஜஸ் அந்த மாதிரியான கல்லூரிகளில் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா? நீங்கள் கேட்ட இதே அச்சம் நமக்குமே இருக்குது. இந்த யோசனை, இதே தயக்கம், இதே சிந்தனை நமக்கு இருக்குன்னா இருக்குது. காரணம் என்னென்னா, இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். வெறும் 480 கல்லூரிகள் அரசு சேர்ந்த, தனியார் தான் பெரும்பாலும். ஒரு 15 கல்லூரி தான் அரசு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குது. இதுலேயாவது லேபை பொறுத்த வரைக்கும் செஞ்சு பார்க்கலாம், வெளில வந்து செஞ்சு பார்க்க முடியும். ஆனால் அங்கே மெடிக்கல் அப்படி கிடையாது. இங்கே லேப் இல்லை, சரியான ப்ரொஃபஸர்ஸ் இல்லை, சரியான அந்த மருத்துவத்துறை சார்ந்த அறிவூட்டக்கூடிய வல்லுநர்கள் இல்லைன்னு ஒரு கருவுற்ற பெண்ணு மேலே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. அப்படி அனுமதிக்கவே முடியாது. ஒரு ஆப்ரேட் பண்ண அனுமதிக்க முடியாது. ஒரு மருந்து கொடுக்க அனுமதிக்க முடியாது. அது எளிதாக அலட்சியம் காமிச்சிட்டோம், தப்பாக போயிடுச்சு. இப்போ இதில் சொல்லிட்டார் தப்பு நடந்து போச்சுன்னு. அதில் தப்பு நடந்து போச்சுன்னு திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதெல்லாம் மருத்துவம் உயிர் சம்மந்தப்பட்டது. அவரை கூட இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு, மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஏன் வரல? நாங்கள் டேட்டா வெளியிட்ருக்கோம் அப்படின்னாரு. இல்லை வெளியிலலாம் நாங்கள் விரைவில் வெளியிட்டுருவோன்னாரு. அவர் சொல்லியும் 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் வெளியில் வரல. நாங்களும் ஆதார் கார்டை செக் பண்ணுறோன்னாரு. டெக்னாலஜிக்கல் வைஸ் ஹை எண்டுன்னு சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஆதார் கார்டை வச்சு ஏமாத்திருக்கும் போது டாக்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் டாக்டர்களுக்கான, மருத்துவர்களுக்கான பல்கலைக்கழக விவரங்களை நாங்கள் ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வெளியிடட்டும். இவர் என்ன சொல்லணும்? எப்பா நம்மள எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ டேட்டா வெளியிடுங்க. நம்ம தவறு செஞ்சால் கூட மக்கள் கேள்வி கேட்கட்டும். அதுதான் ஒரு முற்போக்கு அரசு. முற்போக்கு அரசு, நீ என்ன கேள்வி கேளு, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். மருத்துவத்துறையில் இது போல் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம தொடர்பு கொண்டவங்களே இந்த மாதிரி அரசில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸை இங்கே எங்களுக்கு காமிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டை எடுக்கக்கூடிய மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவங்கள எங்களை எங்கள் ஃபேக்கல்ட்டியாக கணக்கு அமைக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடியவங்கள எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியாக அங்கே அமைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். அங்கே உண்மையிலேயே அவங்க தான் இருக்காங்களா அப்படின்றத அரசு தான் இப்போ வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்துறதுல என்ன தயக்கம்? இந்த நிமிஷம் மா சுப்பிரமணியம் அவர்கள் நினச்சாங்கன்னா மருத்துவத்துறை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் லிஸ்ட் இருக்குது. ஆனால் அஃபிலியேட்டட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து வெளியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்தால் தான் இன்னும் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அச்சம் இருக்குது. ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் டீம்டு காலேஜஸ்லையுமே இவங்க ஒர்க் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதே மாதிரி ஃபேக்கல்ட்டியாக அவங்க கணக்காட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி, இப்போ இந்த யூனிவர்சிட்டியில், இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேரெல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார் நான் ஒரு டீம்டில் ஒர்க் பண்ணுறேன், இங்கே இருந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஆக்டிங் ஃபேக்கல்ட்டியாக அங்கே போயிருக்கிறாங்க, ஒரு நாள் நடிகர்களாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்லேயே நம்ம பார்க்க முடியுது சார், எத்தனை பேர் வந்து எத்தனை காலேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணுன்றதை நம்ம இது. ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி.